பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரோட பையன் தான் ஹீரோ அப்படின்றப்ப நீங்க வந்து ஒரு சீன்ல வந்து இந்த சீன் கரெக்டா இருக்கு, இதுல நீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிருப்பீங்க. என்னைக்காவது ப்ரொடியூசர் உள்ள வந்து இந்த ஃப்ரேம்ல என் பையன் நல்லா இல்லப்பா, ஓகே ஆன சீன்ல வந்து இந்த ஃப்ரேம் கொஞ்சம் மாத்தி பாருங்க, இன்னொரு டேக் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அதை வேற நீங்க வேற ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து செட்ல வந்து பார்த்தாரு ப்ரொடியூசர். பார்த்துட்டு ஐயா என்னப்பா இது சீரியல் மாதிரி இருக்கே அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கரமா ஒரு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெகன் அண்ணன் கிட்ட கேட்டேன், நான் டைரக்டர் கிட்ட, இந்த மாதிரி என்னண்ணா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. இல்லை தம்பி, அவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்குறாரு, இன்னும் அவருக்கு ரீட் பண்ணி எல்லாமே போட்டோம் காமிச்சோம் அப்படின்னா தான் வந்து அவர் இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆவார். அதனால் நீ ஒர்க் பண்ணு, அதெல்லாம் நீ வந்து ஒன்றும் டிசப்பாயிண்ட் ஆகாத, எனக்கு தெரியலடா உன்னோட ஒர்க்கை பற்றி, அதனால் நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி அவர் ரஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் வந்து இஸ் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் எதுவும் வந்து இந்த ஃப்ரேம் வேண்டாம், பையன் இப்படி காமிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லிக்கல. சார் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துவாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைகிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட்டு அப்போ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சைடும் சரி, டைரக்ஷன் சைடும் சரி, எனக்கு வந்து என்ன ஃபுல் ஃப்ரீடமாக என்ன வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் படத்துக்கு தேவையான விஷயங்களை ஃப்ரீடமாக என்னால் பண்ண முடிஞ்சுது.